2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். 15 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அரை சைஸ் இருக்கிற குடமிளகா வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வேக வச்ச காணையும் சேர்த்திக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ, கூடவே வந்து உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ வேக வச்சுருக்கிற பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாஸ்தா 15 நிமிஷம் அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. அடுத்ததான் ஒரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மைதாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். 1/4 லிட்டர் அளவுக்கு பால் வந்து சேர்த்து இந்த கட்டி நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1/4 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க. இந்த ஒயிட் சாஸில் வந்து பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ என்னோட ஸ்டைலில் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.